வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறல்களுக்கு அதே வேகத்தில் பதிலடி கொடுத்த ஹிஸ்புல்லா எச்சரிக்கை. அமெரிக்க பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயமில்லை, ஈரான் மத்திய வங்கி ஆளுநர் திட்டவட்டம். கட்டாரின் முக்கிய எரிவாயு முனையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து, 13 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பிரான்சில் கடும் வெப்பத்தால் 18 பேர் உயிரிழப்பு. ட்ரம்புடன் கருத்து வேறுபாடு, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வெளியிட்ட தகவல். சீறி பாய்ந்த 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், மூடப்பட்ட விமான நிலையங்கள். ஈரான் எண்ணெய் மீதான அமெரிக்கா தடை நீக்கம். போர்களை அமெரிக்கா தூண்டிவிடுகிறது, வடகொரிய அதிபர் குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறும் பட்சத்தில் ஹிஸ்புல்லாவின் லெபனான் குழு பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவின் அரசியல் மன்றத்தின் துணைத் தலைவர் மஹ்மூத் சொமாதியை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் பதிலடியும் இஸ்ரேலைப் போலவே இருக்கும் என்று கூறிய இந்த அமைப்பு, போராளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தாமல் இருந்த போதிலும் இஸ்ரேலிய படைகள் லெபனான் மீது கிட்டத்தட்ட தினசரி தாக்குதலை தொடுத்திருந்தது என்று குற்றம் சுமத்தியுள்ளது. இது எப்போதும் போருக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்புதல் போல இருக்காது என்று எச்சரித்ததாக அடிக்கோடிட்டப்பட்டது. இஸ்ரேலிய ஆட்சியின் எந்தவொரு மீறலையும் எதிர்கொள்ள தயாராக ஹிஸ்புல்லா முழு எச்சரிக்கையுடன் ஆயுத தூண்டுதலில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து விவசாய பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டிய எந்தவொரு கட்டாயமும் ஈரானுக்கு இல்லை என்று அந்நாட்டின் மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் நாசர் ஹெம்மாதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விடுவிக்கப்பட்ட ஈரானிய நிதியை கொண்டு அமெரிக்க விளைபொருட்கள் வாங்கப்படும் என்ற டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி முதற்கட்டமாக விடுவிக்கப்படும் $6 பில்லியன் நிதியை கொண்டு அடிப்படை பொருட்கள் மற்றும் மருந்துகளை மட்டுமே வாங்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க பொருட்களின் விலையும் தரமும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அங்கிருந்து பொருட்களை வாங்குவதற்கு தங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீதமுள்ள $6 பில்லியன் நிதி முற்றிலுமாக அடிப்படை பொருட்களுக்காக மட்டுமே செலவிடப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும், பொருளாதார தடைகளுக்கு உட்படாத பிற இதர பொருட்களையும் ஈரானால் கொள்முதல் செய்ய முடியும் என்று மத்திய வங்கி ஆளுநர் ஹெம்மாதி மேலும் விளக்கமளித்துள்ளார். கட்டாரில் உள்ள லாஸ் லாஃபான் தொழிற்பேட்டையில் பர்சான் எரிவாயு விநியோக ஆலையில் நேற்று முன்தினம் மாலை ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் சிக்கி இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த 13 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் தாக்குதல்களால் ஆலை சேதமடைந்து மூடப்பட்ட நிலையில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் ஆலையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த வேளையில் தொழில்நுட்ப கோளாறினால் திடீரென இந்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. காலை 18 பேர் மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 13 பேர் உயிரிழந்துள்ளதை கட்டாரின் எரிசக்தி அமைச்சரும் கத்தார் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான சாத் அல்காபி உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் பேசிய சாத் அல்காபி, இது குறித்து இந்த விபத்து சதியோ பகையால் செய்த வேலை அல்ல, அவசர பராமரிப்பு தேவைகள் காரணமாக கடந்த 2025 டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த ஆலையின் உற்பத்தி முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் தொடங்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவெங்கும் நிலை வரும் கடும் வெப்ப அலை காரணமாக பிரான்சில் 2 குழந்தைகள் காரினுள் விடப்பட்டமையினால் உயிரிழந்தமை உட்பட இதுவரை குறைந்தது 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது. பாட வேளைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பிரான்சின் புகழ்பெற்ற திராட்சை வளரும் பகுதியான போர்டோவில் வெப்பநிலை 41.9 பாகை செல்சியஸாக உயர்ந்துள்ளது. மத்திய பிரான்சின் பொய்தியே பகுதியிலும் வெப்ப அலை 41.2 பாகை செல்சியஸை எட்டியுள்ளது. இது 1947ஆம் ஆண்டு பதிவான முந்தைய உச்சகட்ட வெப்பநிலையை விட அதிகமாகும். அதேவேளை பிரித்தானியாவிலும் இந்த வாரம் ஜூன் மாதத்துக்கான அதிகூடிய வெப்பநிலை பதிவுகளை முறியடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஸ்பெயினின் வழக்கமாக குளிர்ச்சியாக இருக்கும் வடக்கு பகுதியான சான் செபஸ்டியானின் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஜூன் 22ஆம் தேதிக்கான அந்த நகரின் வரலாற்று ரீதியான சராசரி வெப்பநிலையை விட 2 மடங்காகும் என்று காலநிலை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது.
திங்கட்கிழமை நிலவரப்படி தனது வரலாற்று ரீதியான வளமையான வெப்பநிலையை விட ஐரோப்பாவே அதிக மாற்றத்தை கண்டுள்ள கண்டமாக உள்ளது. உலக வானிலை ஆய்வு மையம் ஏப்ரல் மாதம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றின்படி உலகளாவிய இருமடங்கு வெப்பமடைதல் விகிதத்தை விட ஐரோப்பா இருமடங்கு வேகத்தில் வெப்பமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல் தனது கட்டளைகளை பின்பற்றுகிறது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறிய கருத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரித்துள்ளார். இஸ்ரேலின் ஜெருசலேமில் உள்ள நடந்த சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் நெதன்யாகு பேசியதாவது, ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புவதையெல்லாம் செய்வதில்லை, நானும் அவர் விரும்புவதையெல்லாம் செய்வதில்லை. நாங்கள் சுதந்திரமாக மற்றும் பெருமைமிக்க நாடுகளின் தலைவர்கள். சில சமயங்களில் எங்கள் கருத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போவதில்லை. எங்களுக்குள் கருத்து வேறுபாடு உள்ளது. அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இரு நாட்டு தலைவர்களும் தேசிய செயல் திட்டங்களுக்கே முன்னுரிமை அளித்து வருகிறோம். நாங்கள் எங்கள் நலன்களுக்காக நிற்கின்றோம். இஸ்ரேலின் நலன்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நான் நிற்கின்றேன். பல நேரங்களில் நாங்கள் ஒருமித்த கருத்துடன் இருப்போம். சில சமயங்களில் அவ்வாறு இருப்பதில்லை. நாங்கள் ஒருவருக்கொருவரின் இறையாண்மை, தலைமைத்துவம் மற்றும் எங்கள் மக்கள் மீதான அர்ப்பணிப்பை மதிக்கின்றோம் என்று இவ்வாறு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேசியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் உக்ரைன் ராணுவம் நேற்று தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் 59 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா கூறியுள்ளதை தொடர்ந்து மாஸ்கோவின் 4 சர்வதேச விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக உக்ரைனின் தெற்கு ஒடேசா பிராந்தியத்தின் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைனின் ஒடேசா பிராந்திய ஆளுநர் ஓலே கிப்பர் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒடேசா மாவட்டத்தில் உள்ள ஒரு விவசாய பண்ணை முழுவதுமாக சேதமடைந்து அவசரகால மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரானுடைய அண்மையில் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் கச்சா எண்ணெய் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனை மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா 60 நாட்களுக்கு தற்காலிகமாக நீக்கியுள்ளது. இந்த உரிமம் வரும் ஆகஸ்ட் மாதம் 21 வரை அமலில் இருக்கும் என்று, இதன் மூலம் 1990களுக்கு பிறகு முதன்முறையாக ஈரான் எண்ணெய் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமெரிக்காவின் நிதி அமைச்சர் ஸ்காட் பேசன் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஸ்கொட்லாந்தின் பெர்கன்சாட் நகரில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் மத்தியஸ்தில் நடைபெற்ற உயர்நிலை பேச்சுவார்த்தையின் முடிவில் அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட ஒரு செயல் திட்டத்துக்கு அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டன. பேச்சுவார்த்தை முடிவுகள் குறித்து மத்தியஸ்த நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முன்னேற்றங்கள் ஊக்கமளிக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை தடையின்றி இயங்குவதை உறுதி செய்யவும், தெற்கு லெபனானில் போர் நிறுத்தத்தை கண்காணிக்கவும் இரு நாடுகளும் புதிய ஒப்பந்தங்களை, பாதுகாப்பு வழிமுறைகளையும் உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. எனவே பேச்சுவார்த்தைகளில் பின் செய்தியாளரிடம் பேசிய ஜேடி வான்ஸ், இறுதி ஒப்பந்தத்துக்கான வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமைதியையும் வளத்தையும் மேம்படுத்த அனைவரும் இணைந்து செயல்படும் ஒரு புதிய எதிர்காலத்தை காண்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் அவரின் சமூக ஊடக பதிவுகள் பேச்சுவார்த்தையில் இடையூறை ஏற்படுத்தின. ஈரானை எச்சரிக்கும் வகையில் ட்ரம்ப் வெளியிட்ட சில கருத்துக்களால் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போதிலும் ஜேடி வான்ஸின் தலையீட்டால் நள்ளிரவை தாண்டியும் விவாதங்கள் தொடர்ந்தும் வெற்றிகரமாக நிறைவடைந்தன. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆளும் தொழிலாளர் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். அப்போது கூறுகையில், கொரிய தீபகற்பத்தில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் தங்களது கூட்டு இராணுவ அணுவாயுத திறனை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு மூலம் பாதுகாப்பு சூழலை ஆபத்தான மாற்றியுள்ளது. வடகொரியாவை தாக்குவதே இதன் ஒரே நோக்கமாகும். கணிக்க முடியாத மற்றும் சிக்கலான உலகளாவிய பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள அணுவாயுத நாடாக வடகொரியா தனது நிலையை செயல்படுத்த ஒரே வழியாகும். அணுவாயுத படைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வலுப்படுத்துவதுதான் பாதுகாப்பற்ற சூழலை துணிச்சலுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதற்கான மிக சரியான மற்றும் தனித்துவமான வழியாகும். ஆதிக்க சக்திகளின் கொள்ளையர் போன்ற பேராசையால் கற்பனை செய்ய முடியாத வியக்கத்தக்க சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் உலகம் முழுவதும் மோதல்கள் மிகவும் வன்முறை தன்மையை கொண்டதாக மாறுகிறது. ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கில் ரத்தம் சிந்துதல் அதிகரிப்பதற்கு அமெரிக்காவை காரணம் என்று போர்களை அமெரிக்கா தூண்டிவிட்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.